கரூரில் குடியிருப்புடன் செயல்பட்டு வந்த பல் மருத்துவமனை கட்டடத்தின் பால்கனி திடீரென இடிந்து விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், என்ன நிகழ்ந்தது? மேலும் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன, தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். இந்த கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் தெற்கு நரசிங்கபுரம் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள், உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான 60 ஆண்டுகள் பழமையான கட்டிடத்தில் குடியிருப்புடன் கூடிய தனியார் பல் மருத்துவமனை ஆனது வாடகைக்கு விடப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டிடத்தின் இன்று திடீரென மொட்டை மாடியில் இருந்த பால்கனி கான்கிரீட் தளமானது இடிந்து கீழே விழுந்துள்ளது. இது குறித்து தகவல் இருந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மின்சாரத்துறை உதவியுடன் மின்சாரத்தை துண்டித்த பிறகு இடிந்து விழுந்த சுவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் நகர போலீசாரும் இது குறித்து விசாரித்து வருகின்றனர். சுவர் இடிந்த நேரத்தில் மருத்துவமனை திறக்காததாலும் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்லாததாலும் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகள் பழமையான சிதிலமடைந்த கட்டிடம் என்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கியதன் காரணமாக சுவர் சேதமடைந்து இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.